वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆஸ் யூஷுவல் நேற்று பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு, ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? ஓகே. அஸ்வத்தாமன் எப்படி பிரம்மாஸ்திரத்தை ஏவினார் அப்படின்னு பார்த்தோம். அந்த பிரம்மாஸ்திரத்திலேருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கு அர்ஜுனனுக்கு அவகாசம் இல்லை. ஸோ அதனால அர்ஜுனன் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றதை நம்ம பார்த்தோம். பகவான் கிட்ட நம்ம எந்த விஷயத்தை கேட்கறதா இருந்தாலும் பகவானை புகழ்ந்து சொல்றதுதான் பிரார்த்தனையினுடைய முதல் லட்சணம். அதை நம்ம நேற்று பார்த்தோம். எப்படி அர்ஜுனன் பகவானை புகழ்ந்து கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பக்தியானாம் அபயங்கர அப்படின்லாம் சொன்னார். பக்தர்களை காப்பாத்துறது நீங்க தான் அப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பதம் 23. त्वम् आद्य पुरुषः साक्षात् ईश्वरः प्रकृते परः मायां युधस्य चित्सत्या கைவல்யே ஸ்தித ஆத்மனி. அடுத்த பிரார்த்தனை அற்புதமான பிரார்த்தனை. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் திவிதராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. தாங்களே முழுமுதற் கடவுள் ஆவீர். தாங்கள் சிருஷ்டி முழுவதிலும் விரிவடைந்திருப்பவரும் பௌதிக சக்திக்கு மேற்பட்டவரும் ஆவீர். உங்களுடைய ஆன்மீக சக்தியின் பலத்தினால் பௌதிக சக்தியின் விளைவுகளை நீங்கள் விலக்கி விடுகிறீர்கள். நீங்கள் எப்பொழுதும் நித்திய ஆனந்தத்திலும் உன்னத அறிவிலும் நிலை பெற்றிருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? துவம் ஆத்யக புருஷ சாக்ஷாத் ஈஸ்வர பிரகிருதே பர. பிரகிருதே பர. பிரகிருதி அப்படின்னாக்க தாழ்ந்த சக்தி, பகவானுடைய தாழ்ந்த சக்தி. பர அப்படின்னா உயர்ந்தது. பகவான் இந்த பிரகிருத்தியை விட உயர்ந்தவர். அவர்தான் புருஷர். சாக்ஷாத் ஈஸ்வரர். அவர் தான் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். ஸோ இதெல்லாம் குந்திமானுடைய பிரார்த்தனையும் நம்ம இதே மாதிரி அவங்களும் பிரார்த்தனை பண்றதை நாம பார்க்கலாம். ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைபவரால் அறியாமையின் பிடியிலிருந்து விடுபட முடியும் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். கிருஷ்ணர் சூரியனைப் போன்றவர். மாயை அல்லது ஜட வாழ்வு இருளை போன்றது. எங்கெல்லாம் சூரிய ஒளி இருக்கின்றதோ அங்கு இருள் அல்லது அறியாமை உடனே மறைந்து விடுகிறது. அறியாமை உலகிலிருந்து வெளியேறுவதற்கான மிகச்சிறந்த வழி இங்கு கூறப்பட்டுள்ளது. பகவான் இங்கு மூல முழுமுதற் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அவரிடமிருந்து மற்றெல்லா முழுமுதற் கடவுள்களும் விரிவடைகின்றனர். எங்கும் பரவியிருப்பவரான விஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு விரிவங்க அவதாரம் ஆவார். பகவான் தம்மை எண்ணிலடங்காத முழுமுதற் கடவுள்களாகவும் ஜீவராசிகளாகவும் பல்வேறு சக்திகளாகவும் விரிவடைய செய்கிறார். ஆனால் யாரிடமிருந்து அனைத்தும் தோன்றுகின்றனவோ அந்த மூல முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். ஜட உலகில் உணர்ந்தறியப்படும் பகவானின் எங்கும் பரவியுள்ள அம்சமும் கூட அவரது பூரணமற்ற ஓர் அவதாரமே ஆகும். ஆகவே அந்த பரமாத்மா அவருக்குள் அடங்கியவராகவே இருக்கிறார். பரிபூர்ண முழுமுதற் கடவுளான அவர் ஜட சிருஷ்டியால் தொட முடியாத உன்னத நிலையில் இருப்பதால் ஜட உலக செயல் விளைவுகளுடன் அவருக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. இருள் சூரியனுக்கு எதிரானதாகும். எனவே இருள் சூரியனின் இருப்பை சார்ந்ததாக உள்ளது. சூரியனுக்குள் துளியும் இருள் கிடையாது. ஒளி மட்டுமே நிரம்பியுள்ளது. அதை போலவே பௌதீக இருப்பிற்கு அப்பாற்பட்டவரான பரமபுருஷ பகவான் ஆனந்தத்தால் நிரப்பப்பட்டு உள்ளார். அவர் ஆனந்தம் நிரம்பியவர் என்பதுடன் பல்வேறு தெய்வீக இயல்புகளையும் கொண்டவர் ஆவார். பகவான் இயக்கமற்று இருப்பவர் அல்ல, ஆனால் சுறுசுறுப்பான பலதரப்பட்ட நிலைகளை கொண்டவர் ஆவார். ஜட இயற்கையின் முக்குணங்களால் சிக்கலடைந்துள்ள பௌதீக இயற்கையிலிருந்து அவர் வேறுபட்டிருக்கிறார். அவர் பரமன் அல்லது தலைவர் ஆவார். ஆகவே அவர் பரிபூர்ணமானவராக இருக்கிறார். அவருக்கு பல வகைப்பட்ட சக்திகள் உள்ளன. இச்சக்திகளால் அவர் பௌதீக உலகை படைத்து காத்து அழிக்கிறார். இருப்பினும் அவரது சொந்த இருப்பிடத்தில் அனைத்தும் நித்தியமானவையும் பூர்ணமானவையும் ஆகும். உலகம் சக்திகளாலோ அல்லது சக்தி வாய்ந்த பிரதிநிதிகளாலோ மட்டுமே இயங்குகிறது என்பது அல்ல. ஆனால் எல்லா சக்திகளையும் கொண்டவரான சக்தி வாய்ந்த புருஷரால் அது இயக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸோ பிரபுபாதுடைய பொருளுரைகளில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, பகவத்கீதையுடைய ஸ்லோகங்கள்ல பாகவதத்தினுடைய பொருளுரைகளை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பகவத்கீதையில பாகவதத்தினுடைய ஸ்லோகங்களை நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து தொடர்புடையது. பாகவதமும் பகவத்கீதையும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு தொடர்புடையது. இங்க எடுத்த உடனேயே பிரபுபாதர் வந்து சொல்றார், பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைபவரால் அறியாமையின் பிடியிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றார். எந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார்? யாராவது சொல்ல முடியுமா எங்க சொல்லியிருக்காருன்னு? 9.34 மாதாஜி. 9.34 இல்ல இல்ல 14.4 14.4 அத்தியாயமா? 7.14 दैविही येषा गुणमयी मम माया दुरत्यया माम एव ये प्रपद्यन्ते மாயாம் ஏதாம் தரந்தி தே சொல்றார் இல்லையா? ஸோ அப்போ நம்ம பாகவத அந்த பொருளுரையில பிரபுபாத் கோட் பண்ணியிருக்கிற ஸ்லோகாஸை மெமரைஸ் பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட பகவத்கீதையுடைய எல்லா ஸ்லோகமும் நம்ம வந்து மெமரி பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் முக்கியமான 108 ஸ்லோகாஸை நம்ம வந்து மெமரி பண்ணிடலாம். நான் ஆக்சுவலாக அப்படிதான் மெமரி பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ பகவத்கீதையில இந்த மாதிரி பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னா எங்க கூறப்பட்டிருக்கிறது, எந்த ஸ்லோகா அது அப்படி நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னாக்க ஈஸியா நமக்கு வந்து அப்போ திரும்ப திரும்ப பிரபுபாதர் வந்து அவருடைய பொருளுரைகள்ல குறிப்பிட்ட ஸ்லோகங்கள், ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்களை திரும்ப திரும்ப கோட் பண்ணுவார். இந்த முக்கியமான ஸ்லோகம் இந்த தைவிகி ஏஷா குணமயி. ஸோ இன்றைக்கு கூட 5th கேண்டோல நாங்கள் படிக்கும்போது படித்தோம், மார்னிங் படிக்கும்போது. ஸோ அப்போ ஈஸியாக நம்மளால வந்து மெமரைஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதும் நமக்கு சுலபமாக இருக்கும். எங்கேயோ சொல்லியிருக்கார் பகவத்கீதையில, எங்கே சொல்லியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறத விட சில சமயங்களில் பிரபுபாதர் வந்து ஸ்லோகா கொடுத்துருப்பார், நம்பர் கொடுத்துருப்பார். சில சமயங்களில் இந்த மாதிரி அதோட ஜிஸ்ட் மட்டும் கொடுத்துருப்பார். பட் அதை நம்ம வந்து புரிஞ்சு படித்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்ன சொல்ற அடுத்தது, கிருஷ்ண சூரிய சமா மாயாஹய அந்தஹார. கிருஷ்ண சூரியனுக்கு சமமானவர், மாயை இருளை போன்றது. சூரியன் எடுக்கிற இடத்துல இருளுக்கு இடமே கிடையாது இல்லைங்களா? சூரியன் இல்லாத போதுதான் இருள் வந்து சூழ்மே தவிர சூரியன் இருக்கும்போது இருள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம எப்பவுமே
படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றோம், ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? திமிராந்தஸ்ய அப்படின்னாக்கா இருள், அதாவது அடர்த்தியான இருள். அறியாமை அப்படிங்கிற இருள்ல நான் இருக்கேன். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா, ஞானம் அப்படிங்கிற அஞ்சனம். அந்த அஞ்சனம்னா மை இல்லையா? அந்த மைய, அந்த ஷலாக்கயா அப்படின்னா மையிடுறதுக்கு அந்த ஒரு குச்சி இருக்கும் பார்த்தீங்களா? சின்ன ஒரு குச்சி ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதான் அந்த ஷலாக்கயான்னு சொல்றது. அதால ஆன்மீக குரு நம்ம கண்ணுக்கு அந்த மையிட்டு விடுறாராம். ம். அஞ்சனம், ஞான அஞ்சனத்தை நமக்கு வந்து இட்டு விடுறார். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி தெளிவா பார்க்க முடியும். ஸோ அதனால தான் அந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. பிரேயர் அப்போ வந்து ஓகே, இப்போ என்ன இந்த ஸ்லோகம் தானே சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ நாமளும் சேர்ந்து என்ன பண்ணணும்? இன்வொகேஷன் ப்ரேயரை நாமளும் வந்து சேர்ந்து சொல்லணும். ஸோ அப்போ சொல்லும்போது நமக்கும் வந்து அந்த பலன் கிடைக்கும். புரியும். பாகவதம் படிக்கும்போது நமக்கு அது புரியும். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன? விஷ்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியவர், எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியவர் விஷ்ணு. அந்த விஷ்ணு யாரு அப்படின்னா, பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு விரிவங்கம் அப்படிங்கிறத சொல்றார். அப்புறம் பிரம்ம சம்ஹிதாலேருந்து ஒரு ஸ்லோகத்தை இங்க, அதோட அர்த்தம் இங்க வருது. அதை யாராவது சொல்ல முடியுமா? எந்த ஸ்லோகம் அப்படின்னு பிரம்ம சம்ஹிதாலேருந்து? दीपार्चिर्येव हि दशान्तरमप्युपेत्य दीपायते विवृतहेतुसमानधर्म यष्टातृकेव हि च विष्णुदया विभाति गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. ஸோ இப்போ கார்த்திகை மாதம் தீபம் ஏத்துறோம். என்ன பண்றோம்? முதல்ல ஒரு தீபம் ஏத்துறோம். அந்த தீபத்திலேருந்து நம்ம எத்தனை தீபம் வேணா ஏத்திக்கிட்டே போகலாம். ஆனா அந்த முதல் தீபம் அப்படிங்கிறது எப்பவுமே முதல் தீபம் தான் இல்லையா? அதுலேருந்து ஆயிரக்கணக்கான தீபங்களை நாம ஏத்தலாம். அந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முழுமுதற் கடவுள். அவர்கிட்ட இருந்து எண்ணற்ற விரிவங்கங்கள் வர்றாங்க. எப்படி ஒரு தீபத்திலேருந்து நம்ம எத்தனை தீபம் வேணா ஏத்தலாமோ, அந்த மாதிரி அவர் தன்னை பல்வேறு விஷ்ணு தத்துவங்களாகவும் ஜீவ தத்துவங்களாகவும் தன்னை வந்து அவர் விரிச்சுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது பரமாத்மாவும் அவருக்குள்ளேயே அடங்கி இருக்கார். ஸோ அதனால பகவான் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமே கிடையாது, அறியாமைக்கு இடமே கிடையாது. பகவான் எப்பவுமே ஆனந்தத்தால நிரம்பி இருக்கிறவர், சச்சிதானந்த விக்கிரக. அவர்தான் புருஷர். இந்த ஜட உலகத்தை இயக்குறது அவர்தான் அப்படிங்கிறத சொல்றார். சகேவ ஜீவலோகஸ்ய மாயா மோகித சேதசக விதத்சே ஸ்வேன வீர்யேன ஸ்ரேயோ தர்மாதி லக்ஷணம். தாங்கள் பௌதிக சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்த போதிலும் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் முடிவான நன்மைக்காக மதம் முதலான முக்திக்கான 4 கொள்கைகளை செயற்படுத்துகிறீர்கள். பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்க, பகவானை புகழ்ந்து. பிரம்மாஸ்திரமாவது கிரமாஸ்திரமாவது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. இவர் என்ன பண்றாரு? பகவானை புகழ்ந்து பிரார்த்தனை சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ பக்தர்கள் அப்படின்னா அப்படித்தான். அவங்க வந்து என்ன பண்றது கிடையாது, அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ பகவானை புகழும்போது எந்த கருமித்தனமும் இல்லாம அவங்க வந்து ரொம்ப எலாபரேட்டா என்ன பண்றாங்க, பகவானுடைய புகழ சொல்லிக்கிட்டே போறாங்க. ஸோ நீங்க வந்து பௌதிக சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கார். எல்லாருடைய முடிவான நன்மை அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. முக்திக்கான 4 கொள்கைகள் என்ன? தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். வெரி குட். தர்ம அர்த்த காம மோக்ஷ. இதெல்லாம் நீங்க தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்றார். உங்களால தான் இதெல்லாம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். பொருளுரை. ஜட இயற்கை குணங்களின் பாதிப்புக்கு உட்படாதவரான ஸ்ரீகிருஷ்ணர் அவரது தனி பெரும் கருணையினால் இவ்வுலகில் அவதரிக்கிறார். ஜட தோற்றங்களுக்கு அப்பாற்பட்டவரான பகவான் அவரது அகாரணமான கருணையினால் மாயா சக்தியால் அடிமைப்படுத்தப்பட்டுள்ள வீழ்ந்த ஆத்மாக்களை காப்பாற்றும் ஒரே நோக்கத்திற்காகத்தான் இவ்வுலகில் அவதரிக்கிறார். ஜீவராசிகள் ஜட சக்தியால் தாக்கப்படுகின்றனர். அந்த பௌதிக சக்திகளை அவர்கள் பொய்யான முறையில் அனுபவிக்க விரும்புகின்றனர். இருப்பினும் ஜீவராசியால் இன்புற்றிருக்க முடியவில்லை. ஒருவன் பகவானின் நித்திய தொண்டனாவான். இந்நிலையை அவன் மறக்கும் பொழுது ஜட உலகை அவன் அனுபவிக்க விரும்புகிறான்.
இது அவனுடைய மாயைக்குட்பட்ட நிலையாகும். பந்தப்பட்ட ஜீவராசிகளின் பொய்யான புலனின்பத்தை ஒழித்து அவர்களை ஆன்மீக உலகிற்கு அழைத்து செல்வதற்காகவே பகவான் அவதரித்திருக்கிறார். அதுவே வீழ்ந்த ஆத்மாக்களிடம் பகவான் கொண்டுள்ள தனி பெரும் கருணையாகும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கதை பார்க்கலாம். ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அந்த பணக்காரருக்கு ஒரு மகன் இருக்கான். ஆனா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏதோ ஒரு மனஸ்தாபம். அதனால அந்த பணக்காரர் பிரிஞ்ச அந்த பையன் என்ன பண்றான், உன்னோட நான் இனிமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறான். அப்படி வெளியில வந்து அவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கான். எவ்வளவு நாள் சுத்த முடியும் அவனால, இல்லையா? அப்ப கொஞ்ச நாள் போன உடனே பசி, அவனுடைய உடையெல்லாம் என்ன இருக்கு, கிழிஞ்சு போச்சு. வீட்டில் இருக்கும்போது நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடலாம், ஏன்னா பெரிய பணக்கார வீட்டு பையன். நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, நேரத்துக்கு ஒரு அலங்காரம் எல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய நிலை ரொம்ப பரிதாபமாக இருக்கு, எல்லாம் கிழிஞ்சு தொங்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த செல்வந்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாவது தன்னுடைய மகன் தொலைஞ்சு போன மகனை திரும்ப கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல ஏற்பாடுகளை அவர் செய்கிறாரு. அதுல ஒருத்தர் வந்து பாக்குறாரு, அவருடைய நண்பர் பாக்குறாரு. பார்த்து என்ன பண்றாரு, ஆஹ் சோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து பார்த்து அந்த பையனுக்கு தன்னுடைய தந்தையினுடைய அந்த நிலையை சொல்லி, ஏன் இந்த மாதிரி நீ கோச்சிட்டு வந்திருக்க, திரும்ப பகவான்கிட்ட வந்து, அதாவது உன்னுடைய அப்பா கிட்ட உன்னை சேர்த்து வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டிட்டு போறாரு. ஸோ அந்த பாசமிக்க தந்தை மாதிரி தான் பகவானும் இருக்கார். ஆனா பகவானே நேரம் அவதரிச்சு வந்து என்ன பண்றார், அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம் நம்ம. அவருடைய உறவே வேண்டாம், உங்க சங்காத்தமே வேண்டாம்னு சொல்லி வந்தோம். ஆனா நமக்காக இந்த அழகான பௌதிக உலகத்தை படைச்சு இங்க வாழ்றதுக்கான எல்லா வசதிகளையும் படைச்சு, ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா நம்ம திரும்ப வர்றதுக்கான ஏற்பாடு தான் இந்த உலகம். பகவத்கீதையில 3வது அத்தியாயத்தை படிச்சோம் அப்படின்னாக்க ரொம்ப கிளியரா புரியும். ஒரு ஒரு விஷயமும் எதுக்காக சூரிய சந்திரன்கள் எதுக்காக இருக்காங்க, எதுக்காக வந்து யாகங்கள் செய்யணும், யாகங்கள் மூலமா தேவர்களை திருப்திப்படுத்தி, அப்போ அந்த தேவர்கள்ட்டேருந்து நாம கிடைக்கிற அந்த வரங்களுக்காக அவங்க நமக்கு சூரிய ஒளி, காற்று எல்லாத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. அது இல்லாம நம்மளால இங்க உயிர் வாழவே முடியாது. தானியங்களை உற்பத்தி பண்றது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அல்டிமேட்டா பகவான சரணடையணும். அதுக்காகத்தான் இத்தனை ஏற்பாடுகளை பகவான் பண்ணி வச்சிருக்கார். ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, இல்ல இல்ல என்னுடைய சந்தோஷம் அவரை விட்டு நாம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் தப்பு. அனுபவிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டு நாம தனியா அனுபவிக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. எப்படி கிருஷ்ணரோட அனுபவிக்கணும்னா அது எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னா, அதுக்கு முதல் படி என்ன, பகவானுடைய நாமத்தை சொல்றது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை சொல்றது. அடுத்த ஸ்டெப் என்ன, நாம அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்காம கிருஷ்ணர் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம சமைக்கிறத பகவானுக்கு நிவேதனம் பண்றது. நம்ம வீட்டுல இருக்கார் கிருஷ்ணா, இது உங்களுக்காக, நீங்க அனுபவிக்கிறதுக்காக. அதனாலதான் அதை வந்து போகான்னு சொல்றோம். ஆஹ் அதை வந்து படைக்கிறதுக்கு முன்னாடி, நிவேதனம் பண்றதுக்கு முன்னாடி அதோட பேரு போகா. போகான்னா அனுபவிக்கப்பட வேண்டிய பொருள். கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, நான் தான் போக்தா அப்படின்னு சொல்றார். அனுபவிப்பவன் நான் தான் அப்படின்னு சொல்றார். அந்த போகா, அந்த போக்தா தான் அனுபவிக்கணும். அவருக்கு ஆஃபர் பண்ணிட்டு, அவருக்கு நிவேதனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதை நம்ம பிரசாதமா நாம எடுத்துக்கணும், ஏற்றுக்கணும். அதுதான் வந்து முறை. அப்ப இந்த மாதிரி ஒன்னொன்னும் கிருஷ்ணர் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அனுபவிக்கணுங்கிற மனப்பான்மை குறையும். எல்லாம் பகவான் அனுபவிக்கணும், அவருடைய அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சோம் அப்படின்னாக்க, நமக்கு அந்த எண்ணம் நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதான் இங்க சொல்லியிருக்க. அதாவது பொய்யான புலனின்பத்தை ஒழித்து அவர்களை ஆன்மீக உலகிற்கு அழைத்துச் செல்வதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். நம்மளுடைய இந்த பொய்யான புலனின்பம், நான் அனுபவிக்கணும், எனக்கு எனக்கு எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சொந்தக்காரங்களுக்கு, என் ஊருக்கு, என் நாட்டுக்கு, இந்த எண்ணம் மறைஞ்சு பகவானுக்கு பகவானுக்கு கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லி எப்போ நமக்கு அந்த மனம் வருதோ அப்ப என்ன ஆகும், உண்மையிலே நாம பக்தராவோம்.
ததாயம் சாவதாரஸ்தே புவோ பார ஜிஹீர்ஷயா ஸ்வானாம் சானன்ய பாவானாம் அனுத்யானாய சகிருத். இவ்வாறாக உலகின் பாரத்தை நீக்குவதற்காகவும் முக்கியமாக உங்கள் மீது ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருப்பவர்களும் உங்களது நண்பர்களும் உங்களுக்கே சொந்தமானவர்களுமான உங்களுடைய பக்தர்களின் நன்மைக்காகவுமே நீங்கள் இவ்வுலகில் அவதரிக்கிறீர்கள். ஸோ இப்போ என்ன சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டார். எது வரைக்கும் வந்துட்டாரு? உங்களுடைய நண்பர்கள் அப்படிங்கிற வரைக்கும் வந்துட்டார். உங்களுடைய பக்தர்கள் சொந்தக்காரங்களுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. இந்த உலகத்தினுடைய பாரத்தை குறைச்சு பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இப்பதானே சொன்னீங்க எனக்கு பகவத்கீதையெல்லாம் ஞாபகம் இருக்கு கிருஷ்ணா, அதெல்லாம் பண்றதுக்காகத்தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். சந்திரபாலு மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பகவான் அவரது பக்தர்களிடம் பாரபட்சம் கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. அனைவரும் பகவானுடன் உறவு கொண்டுள்ளனர். அவர் அனைவருக்கும் சமமானவரே. இருப்பினும் அவரது சொந்த உறவினர்களிடமும் பக்தர்களிடமும் அவர் அதிக அன்பு கொண்டிருக்கிறார். பகவான் தான் எல்லோருக்கும் தந்தை. ஒருவரும் அவருக்கு தந்தையாக இருக்க முடியாது. ஒருவரும் அவருக்கு மகனாகவும் இருக்க முடியாது. இது அவருடைய தெய்வீக லீலையாகும். பகவானுக்கு பௌதீகமான உறவு முறைகள், பெற்றோர் பாசம் போன்றவைகளுடன் எவ்வித தொடர்பும் இல்லை. மேலே குறிப்பிட்டது போல் பகவான் ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஆவார். இதனால் அவரது உறவினர்கள் மற்றும் பக்தி பூர்வமான அவர்களது உறவு ஆகியவற்றை பற்றிய எதுவும் பௌதீகமானது அல்ல. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கிறதுனால பிரபா சொல்றார், பகவானோட சம்பந்தப்பட்டது எதுவுமே பௌதிகமானது கிடையாது. பகவானுக்கு யாரும் தந்தையா இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் தந்தையா இருக்கார். பரம தந்தை அவர் தான். கிம் இதம் வித் குதோ வேதி தேவ தேவ ந வேத்மியஹம் சர்வதோ முகம் ஆயாதி தேஜக பரமதாருணம். தேவதேவனே, எப்படி இந்த ஆபத்தான பிரகாசம் சுற்றிலும் பரவுகிறது? அது எங்கிருந்து வருகிறது? அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். என்ன சொல்றார்? எங்க பார்த்தாலும் இந்த பிரகாசமா இருக்கே, இது என்னது? அவருக்கு தெரியும் அஸ்வத்தாமன் தான் என்ன பண்ணியிருக்கான், பிரம்மாஸ்திரத்தை ஏவியிருக்கான் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி பகவான் கிட்ட அவர் சொல்லல. அவர் என்ன பண்றாரு, இது எங்கேருந்து வருது, என்ன மாதிரி இது அப்படின்னு சொல்லி, எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட தன்னை இதான் வினயமா இருக்கிறது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம எப்படி இருக்கிறது, வினயமா இருக்கிறது. நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. ஸோ இந்த ஒரு பணிவை அர்ஜுனன் இங்க காமிக்கிறார். சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? டிஜி சாந்தி மாதாஜி. Yes, Mataji. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Purport by Srila Prabhupada ki jai. பரமபுருஷ பகவானின் முன் எதை கூறினாலும் அதை மரியாதை மிகுந்த பிரார்த்தனைகளுக்கு பிறகுதான் கூற வேண்டும். அதுவே முறையான வழியாகும். ஸ்ரீ அர்ஜுனன் பகவானின் நெருங்கிய நண்பர் என்ற போதிலும் பிறருக்காக இம்முறையை பின்பற்றுகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அர்ஜுனனுடைய அந்த செயல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாடம். எடுத்தவொடனே சொல்லியிருக்கலாம்ல, கிருஷ்ணா கிருஷ்ணா பாருங்க, இந்த மாதிரி அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவிட்டான், இதுல இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படிலாம் சொல்லல. இவ்வளவு அழகா பிரார்த்தனைகள் சொல்லி பகவானை புகழ்ந்து அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த பிரச்சனைய சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச வேதேதம் துரோணபுத்திரஸ்ய பிராமம் அஸ்திரம் பிரதர்ஷிதம் நைவாசோ வேத சம்ஹாரம் பிராணபாத உபஸ்திதே. ஸோ பாகவதத்துல முதல் முறையாக இல்லை, நம்ம நாரதருடைய அந்த லீலையிலையும் பார்த்தோம். பகவான் பேசினார், இப்போவும் பகவான் பேசுறார். என்ன சொல்றாரு? மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் கூறினார், இது துரோணனுடைய மகனின் செயல் என்பதை என்னிடமிருந்து அறிந்து கொள். பிரம்மாஸ்திரத்துக்கான அணு ஆயுதம் மந்திரங்களை அவன் ஏவி இருக்கிறான். மேலும் அந்த அஸ்திரத்தை திரும்ப பெறும் முறையை அவன் அறிந்திருக்கவில்லை. உடனடியாக நிகழப்போகும் மரணத்திற்கு அஞ்சி வேறு வழியின்றி இப்படி செய்து விட்டான். என்ன சொல்றாரு? இது துரோணனுடைய மகன் அஸ்வத்தாமன் பண்ண காரியம். இப்போ அவன் இந்த பிரம்மாஸ்திரத்தை மந்திர சக்தியால ஏவி இருக்கான். ஆனா அதனால என்ன பண்ண முடியாது,
திரும்ப எடுத்துக்க தெரியாது அவனுக்கு. அந்த மந்திரங்கள் அவனுக்கு தெரியாது, அந்த சக்தி அவனுக்கு கிடையாது. ஸோ அதனால தான் இந்த வெப்பம் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத சொல்றார். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். இந்த பிரம்மாஸ்திரம் அணுசக்தியால் திறமையாக இயக்கப்படும் நவீன அணு ஆயுதத்திற்கு ஒப்பானதாகும். அணுசக்தியானது அனைத்தையும் மொத்தமாக எரித்துவிடக்கூடியதாகும். அவ்வாறுதான் பிரம்மாஸ்திரமும் செயல்படுகிறது. அது அணுக்கதிர் இயக்கத்திற்கு ஒப்பான தாங்க முடியாத வெப்பத்தை விளைவிக்கின்றது. அணுகுண்டு சூலமான வகையைச் சேர்ந்த ஆயுதமாகும். ஆனால் பிரம்மாஸ்திரம் மந்திரங்களை உச்சரித்து ஏவப்படும் சூட்சமமான ஆயுதமாகும். இவ்விரண்டிற்கும் உள்ள வேறுபாடு இதுவே. இது வேறொரு வகையான விஞ்ஞானமாகும். இத்தகைய விஞ்ஞானம் கடந்த காலத்தில் பாரத வருஷத்தில் வளர்க்கப்பட்டது. மந்திரங்களை உச்சரிப்பதெனும் இந்த சூட்சமான முறையும் கூட பௌதிகமானதே ஆகும். ஆனால் அதை நவீன காலத்து பௌதிக விஞ்ஞானிகள் இன்னும் அறியவில்லை. சூட்சுமமான பௌதிக விஞ்ஞானம் ஆன்மீகமானதல்ல, ஆனால் இன்னும் நுணுக்கமான ஆன்மீக முறையுடன் அதற்கு நேரடியான தொடர்பு உண்டு. மந்திரத்தை உச்சரிப்பவருக்கு அணு ஆயுதத்தை பிரயோகிப்பதும் அதை திரும்ப பெறுவதும் தெரியும். அது பூரண அறிவாகும். ஆனால் சூட்சுமமான இவ்விஞ்ஞானத்தை உபயோகித்த துரோணாச்சாரியரின் மகனுக்கு இந்த ஆயுதத்தை திரும்ப பெறும் முறை தெரிந்திருக்கவில்லை. திடீர் மரணத்திற்கு அஞ்சி அதை அவன் பிரயோகித்து விட்டான். எனவே இப்பழக்கம் முறையற்றது என்பதுடன் தர்மத்திற்கு விரோதமானதாகும். ஒரு பிராமணனின் மகனான அவன் அத்தனை தவறுகளை செய்திருக்க கூடாது. இவ்வாறு கடமையில் மிகவும் அலட்சியமாக இருந்ததற்காக அவன் பகவானாலேயே தண்டிக்கப்பட போகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது அணு ஆயுதத்துக்கு ஒப்பானது அப்படின்னு பிரபா சொல்றார். அணு ஆயுதம் அப்படிங்கிறது வரைமுறை இல்லாமல் சேதத்தை விளைவிக்கக்கூடியது. ஆனா இந்த பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இலக்கை தாக்கக்கூடியது. இதுன்னு நம்ம அடுத்த இன்னொரு தடவை அஸ்வத்தாமன் அணு ஆயுதத்தை பிரயோகிக்கும் போது நம்ம பார்க்கலாம். நஹி அஸ்யான்யதமம் கிஞ்சித் அஸ்திரம் பிரத்யவகர்ஷனம் ஜஹி அஸ்திர தேஜ உன்னதம் அஸ்திரஜ்ஞோஹி அஸ்திர தேஜசா. ஓ அர்ஜுனா, இந்த ஆயுதத்தை மற்றொரு பிரம்மாஸ்திரத்தால் மட்டுமே செயலிழக்க செய்ய முடியும். போர்க்கலையில் நீ சாமர்த்தியம் உள்ளவன் என்பதால் உன்னுடைய சொந்த ஆயுதத்தின் சக்தியால் இந்த ஆயுதத்தின் பேரொளியை அடக்கிவிடு. ஸோ இப்போ அர்ஜுனனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். நீ என்ன பண்ணு, உனக்குத்தான் அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவர அந்த கலை தெரியும் இல்லையா, அதனால அதை நீ இப்போ பிரயோகப்படுத்து அப்படிங்கிறத சொல்ற. பொருளுரை பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறீங்க. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கியவர் ஸ்ரீ ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஜெய். அணுகுண்டுகளின் விளைவுகளை அடக்குவதற்கு எதிர் ஆயுதம் இல்லை. ஆனால் சூட்சுமமான விஞ்ஞானத்தினால் பிரம்மாஸ்திரத்தின் விளைவுகளை அடக்கிவிட முடியும். பழங்காலத்தில் போர்க்கலையில் திறமை பெற்று இருந்தவர்களால் பிரம்மாஸ்திரத்தை எதிர்க்க முடிந்தது. துரோணாச்சாரியாரின் மகனுக்கு அந்த ஆயுதத்தை தடுக்கும் வழி தெரியவில்லை. எனவே அர்ஜுனன் அவரது சொந்த ஆயுதத்தின் பலத்தால் அதை தடுத்துவிடும்படி உத்தரவிடப்பட்டார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம அணு ஆயுதத்தை என்ன பண்ண முடியாது, இன்னொரு அணு ஆயுதம் ஏறி அதை கவுண்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் பிரம்மாஸ்திரத்தை நம்ம கவுண்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சூத உவாச்ச ஸ்ருத்வா பகவதா புரோக்தம் ஃபல்குண பரவீரஹ ஸ்பிருட்வாபஸ்தம் பரிக்ரம்ய பிரம்மாஸ்திரம் சந்ததே. ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், பரமபுருஷரிடமிருந்து இதனை கேட்ட அர்ஜுனன் நீரை தொட்டு புனிதமடைந்த பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வலம் வந்தார். பிறகு அவர் தனது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து மற்றதை செயலிழக்க செய்தார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் என்ன பண்றார், கிருஷ்ணரை வலம் வரார். இதுக்கு பேர் தான் பரிக்கிரமான்னு சொல்றது. நம்ம பிரகாரத்தை வலம் வர்றோம் இல்லையா, கோவிலுக்கு போனா கண்டிப்பா என்ன செய்யணும், பிரகாரத்தை வலம் வரணும். நம்ம பிரகாரத்தை சுத்த நாம எடுக்க வேண்டிய பிறவிகள் குறையும். எத்தனை பிறவி எடுக்க போறோமோ தெரியாது, இன்னும் எத்தனை பிறவி பாக்கி இருக்கோ நமக்கு தெரியாது நமக்கு. ஆனா பிரகாரத்தை சுத்தி வரும்போது நமக்கு
இந்த 17 உலகங்களை சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அர்ஜுனன் பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன பண்றார், பகவான வலம் வந்து முதல்ல ஆச்சமனம் பண்ணிக்கிறார். ஆச்சமனம் பண்ணிக்கிட்டு பகவான வலம் வந்து அதுக்கப்புறம் அந்த பிரம்மாஸ்திரத்தை அவர் வந்து செயலிழக்க செய்கிறார். சம்ஹத்யாயோன்யம் உபயோன் தேஜசி சரசம்ஸ்ருதே ஆவருத்திய ரோதசி கம்ச வௌருதாதே அர்க்க வஹ்டிவத். இரு பிரம்மாஸ்திரங்களின் கதிர்களும் இணைந்த பொழுது சூரிய வட்டத்தை போன்றதொரு மிகப்பெரிய தீவட்டம் எல்லா கிரகங்களையும் உள்ளடக்கிய விண்வெளி முழுவதும் மறைத்தது. ஸோ அர்க்க அப்படின்னா சூரியன், அந்த மாதிரி இருந்துதான் அக்னிவத். அந்த ஒளி அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு பிரகாசமா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மம்தா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பிரம்மாஸ்திரத்தால் உண்டாக்கப்படும் வெப்பம் பிரபஞ்ச அறிவு காலத்தில் சூரிய மண்டலத்தில் காணப்படும் நெருப்புக்கு ஒப்பானதாகும். ஒரு பிரம்மாஸ்திரத்தினால் உண்டாக்கப்படும் வெப்பத்துடன் ஒப்பிடும் பொழுது அணுசக்தியின் வெப்பம் மிகவும் அற்பமானதே ஆகும். அணுகுண்டினால் அதிகபட்சம் ஒரு கோலத்தை மட்டுமே தகர்க்க இயலும். ஆனால் பிரம்மாஸ்திரத்தினால் உண்டாக்கப்படும் உஷ்ணமோ பிரபஞ்ச சூழ்நிலை முழுவதுமே அழித்து விடக்கூடியதாகும். எனவேதான் இந்த உஷ்ணம் அழிவு காலத்தில் ஏற்படும் உஷ்ணத்துடன் ஒப்பிடப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அணு ஆயுதத்தை பிரயோகித்த அந்த அணு ஆயுதத்தினால பாதிக்கப்பட்ட நாடு ஜப்பான். அந்த ஹிரோஷிமா நாகசாக்கி அங்கே வந்து அணு ஆயுதத்தை அவங்க வந்து அமெரிக்காக்காரங்க போட்டாங்க. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத உலகம் இன்னும் மறக்கலை. ஆனால் பிரபுபா என்ன சொல்கிறார், இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் இந்த ஒரு கோலத்தை வேணா தாக்கலாம், ஆனால் இந்த பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது முழு பிரபஞ்சத்தை கூட என்ன பண்ணக்கூடியது, அழிக்கக்கூடிய அந்த ஊழித்தீ மாதிரி இருக்கக்கூடியது அதனுடைய வெப்பம் அப்படிங்கிறத சொல்றார். திருஷ்ட்வாஸ்திரதேஜஸ்துதயோஸ் த்ரிலோகான் பிரதஹன் மகத் துஹ்யமானா பிரஜா சர்வாக சம்வர்த்தகம் அமம் சத. மூவுலகங்களிலும் உள்ள மக்கள் அனைவரும் ஆயுதங்களின் மொத்த வெப்பத்தினால் தகிக்கப்பட்டனர். அது அழிவு காலத்தில் தோன்றும் சம்வர்த்தக நெருப்பை அனைவருக்கும் நினைவூட்டியது. ஸோ இந்த சம்வர்த்தக அப்படிங்கிறது மேகங்களும் இருக்கு, நெருப்பும் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அர்ஜுனன், அதாவது இந்திரன் வந்து விருந்தாவனத்தை அழிக்கிறதுக்கு இந்த மேகங்களை தான் அனுப்புறார். அதுக்கப்புறம் தான் பகவான் கோவர்தனகிரிய மலையா தூக்கி எல்லாருக்கும் பாதுகாப்பை கொடுக்கிறார். செல்வராணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பிரபஞ்சத்தின் மேல், கீழ் மற்றும் இடைப்பட்ட கிரகங்களே உலகங்களாகும். இரு பிரம்மாஸ்திரங்களும் இந்திர பூமியில் தான் பிரயோகிக்கப்பட்டன என்றாலும் இவற்றின் மொத்த வெப்பம் பிரபஞ்சம் முழுவதிலும் பரவியது. வெவ்வேறு கிரகங்களில் உள்ள அளவுக்கு அதிகமான வெப்பத்தை உணரத் துவங்கிய அனைவரும் அதை சாம்வர்த்தக தீயுடன் ஒப்பிட்டனர். ஆகவே குறை மதியாளர்கள் நினைப்பதை போல் எந்த கிரகத்திலும் ஜீவராசிகள் இல்லாமல் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபுபாதர் வந்து எங்கெங்க சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து விஞ்ஞானிகளை போட்டு தாக்குறார். அவங்க என்ன சொல்றாங்க, மற்ற கிரகங்கள்ல ஜீவராசிகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பகவத்கீதையிலையும் அப்படிதான் சர்வகதா அப்படிங்கிற வார்த்தை ஒரு பொது பிரபா சொல்லியிருப்பார். எல்லா கிரகங்கள்லயும் ஜீவராசிகள் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் ஆத்மா அப்படிங்கிறது நீக்கமர இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அங்க ஜீவராசிகள் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறத சொல்றார். ஸோ இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா பிரபா சொல்லி கொடுக்குறார். எப்படி நிலத்துல வாழக்கூடிய உடலமைப்பு நமக்கு இருக்கோ, எப்படி நீரில் வாழக்கூடிய உடலமைப்பு நீர்ல இருக்கக்கூடிய அந்த பிராணிகளுக்கு இருக்கோ, அந்த மாதிரி நெருப்புல வாழக்கூடிய உடலமைப்பு இருக்கு, காற்றுல வாழக்கூடிய உடலமைப்பு இருக்கு, எல்லா விதமான உடலமைப்புகளும் இருக்கு. அதனால எல்லா கிரகங்களும் ஜீவராசிகள் நிறைஞ்சுதான் இருக்காங்க. அதனால உலகத்துல இருக்கிறவங்கள என்ன பண்றாங்க, இந்த வெப்பத்தினால பாதிக்கப்பட்டாங்க. பிரஜோபத்ரவம் ஆலக்ஷ்ய லோக வியதிகரம் சதம் மதம் ச வாசுதேவஸ்ய சக்ஞஹாரார்ஜனோத்வயம். இவ்வாறு பொதுமக்களின் துன்பத்தையும் உலகங்கள் அழியும் தருவாயில் இருப்பதையும் கண்ட அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் விருப்பப்படி அவ்விரு பிரம்மாஸ்திரங்களையும் உடனடியாக திரும்ப பெற்றார். ஸோ ரெண்டத்தையும் அவர் வித்ட்ரா பண்றார். ஹவ் கிரேட் இல்லையா அர்ஜுனன்.
தான் விட்டது மட்டும் கிடையாது, ரெண்டத்தையுமே அவர் வந்து வித்ட்ரா பண்றார். எல்லாருடைய துன்பத்தையும் பார்த்து உடனே அதை வந்து திரும்ப அதை எடுத்துக்கிறார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தற்கால அணுகுண்டு உலகையே அழித்துவிடும் என்பது குழந்தைத்தனமான எண்ணமாகும். முதலாவதாக, அணுசக்தி உலகை அழிப்பதற்கு போதுமான சக்தி வாய்ந்தது அல்ல. இரண்டாவதாக, அனைத்தும் முடிவாக பரமபுருஷரின் பரம ஆணையை பொறுத்தே உள்ளன. ஏனெனில் அவரது விருப்பம் அல்லது அனுமதியின்றி எதையும் உண்டாக்கவோ அழிக்கவோ முடியாது. இயற்கை சட்டங்களே அனைத்தையும் விட சக்தி வாய்ந்தவை என்று நினைப்பதும் முட்டாள்தனமே ஆகும். பகவத்கீதை உறுதி செய்வதைப் போல் ஜட இயற்கையின் சட்டம் பகவானுடைய ஆணையின் கீழ் செயல்படுகிறது. பகவானின் ஆணையால் மட்டுமே உலகம் அழிக்கப்பட முடியும். துரும்பு போல் உள்ள அரசியல்வாதிகளின் விருப்பப்படி அல்ல. திரௌணியும் அர்ஜுனனும் பிரயோகித்த ஆயுதங்கள் திரும்ப பெறப்பட வேண்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விரும்பினார். அது உடனடியாக அர்ஜுனனால் நிறைவேற்றப்பட்டது. அதே போலவே சர்வசக்தி படைத்த பகவானின் பல சக்தி வாய்ந்த பிரதிநிதிகள் உள்ளனர். மேலும் அவரது விருப்பத்தினால் மட்டுமே பகவான் விரும்புவதை ஒருவரால் நிறைவேற்ற இயலும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ 2000 ஆரம்பிச்ச போது ஒரு பிறலி கிளம்பிச்சு. உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா? உலகம் அழிஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை வந்து நம்புற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் நிறைய பேர் நம்பவே செய்தாங்க. 2000 வரும்போது உலகம் அழிஞ்சிடும் ஏன்னோ ஒரு கேலண்டர்ல சொல்லியிருக்கு அப்படின்லாம் வந்து அப்போல்லாம் எனக்கு கிருஷ்ணா கான்ஷியஸ்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. உலகம் அழிஞ்சிருமோ அப்படிலாம் வந்து எல்லாரும் ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க, அதே பேச்சா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பகவத்கீதை படிக்கும்போது பகவான் சொல்றார், சகஸ்ர யுக பர்யந்தம் அகர்யத் பிரம்மனோ விதுகு ராத்திரிம் யுக சகஸ்ராந்தம் தேகோ ராத்திரவிதோ ஜனாக அப்படின்னு. ஸோ பிரம்மாவுடைய ஒரு நாள் அதுவே வந்து ஒரு 1000 சதுர்யுகங்கள் ஒரு சுழற்சி வரணும். அதே மாதிரி பிரம்மாவுடைய இரவு 1000 சதுர்யுகங்கள். அப்பதான் இந்த பூர் புவஸ்வ இந்த உலகங்கள் அழியும். அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய ஆயுட்காலம் 100 வயது முடியும் போது மொத்த 17-14 லோகங்களும் அழிஞ்சு போகும், மொத்த அடுக்கும் அழிஞ்சு போகும். அதுக்கு நடுவுல இவங்க சும்மா நம்ம கிட்ட என்ன பண்றாங்க, பூச்சாண்டி கட்டிட்டு இருக்காங்க. நாங்க வந்து எங்க கையில அணு ஆயுதம் இருக்கு, நாங்க போட்டுருவோம், நாங்க அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு பிரபா சொல்றார். அந்த சக்தி எல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றார். தத ஆசாத்திய தரச தாருணம் கௌதமி சுதம் பபத்தாமர்ஷ தாம்ராக்ஷ பகம் ரச்சனயா யதா. அர்ஜுனன் சிவந்து தாமிர குண்டுகளைப் போல் கோபத்தால் காட்சியளித்த சீற்றமடைந்த கண்களுடன் கௌதமியின் மகனை சாமர்த்தியமாக கைது செய்து அவனை ஒரு மிருகத்தை போல் கயிறுகளால் கட்டினார். ஸோ என்ன பண்றாரு, அஸ்வத்தாமனை பிடிச்சு ஒரு மிருகம் மாதிரி கட்டி கொண்டு வர. தேன்மொழி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். அஸ்வத்தாமனின் தாயாகிய கிருபி கௌதமரின் குடும்பத்தில் பிறந்தவளாவள். இச்சுலோகத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க கருத்து என்னவெனில், அஸ்வத்தாமன் பிடிபட்டு ஒரு மிருகத்தை போல் கயிறுகளால் கட்டப்பட்டான். அர்ஜுனன் அவரது கடமையின் தர்மம் பகுதியாக ஒரு பிராமணரின் இந்த மகனை மிருகத்தை போல் கைப்பற்ற வேண்டியிருந்தது. ஸ்ரீதர் சுவாமியின் இக்கூற்று பின்வரும் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றால் உறுதி செய்யப்படுகிறது. அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியருக்கும் கிருபிக்கும் பிறந்த தகுதி உள்ள ஒரு மகனாவான். ஆனால் அவன் தன்னை இழிவான வாழ்வின் ஈடுபடுத்திக் கொண்டதால் அவனை ஒரு பிராமணராக நடத்தாமல் ஒரு மிருகத்தை போல் நடத்தியது சரியானதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. எதுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் பிராமணருக்கு அப்படின்னா, பிராமணர்கள் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ச ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு பிராமணர்கள் ரொம்ப பிரியமானவர்கள். பிராமணர்களுக்கு பகவான் ரொம்ப பிரியமானவர். பசுக்கள் பிராமணர்களை பாதுகாக்கக்கூடியவர் பகவான். அப்படிப்பட்டவர் ஒரு பிராமணனுடைய அந்த மகன். ஏன் அப்படின்னா அவன் வந்து அந்த அந்த குவாலிஃபிகேஷன் அவனுக்கு இல்லை, அந்த தகுதி இல்லை, ரொம்ப கீழ்த்தரமா நடந்துகிட்டான் இல்லையா? ஸோ அதனால அவனை வந்து ஒரு மிருகம் மாதிரி கட்டி இழுத்துட்டு வந்தது சரிதான் அப்படிங்கிறத ஸ்ரீதர சுவாமியும் சொல்ற. சிபிராய நினிஷத்தம் ரஜ்வா பத்வாரி பும்பலாத் பிரஹார்ஜுனம் பிரகுபிதோ பகவான் அம்புஜேஷனக. அஸ்வத்தாமனை கட்டிய பிறகு அர்ஜுனன் அவனை இராணுவ முகாமிற்கு கொண்டு செல்ல விரும்பினார்.
பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் தமது கமல கண்களுடன் நோக்கியவாறு கோபாவேஷத்துடன் இருந்த அர்ஜுனனிடம் பேசினார். ஸோ பகவான் இப்போ அர்ஜுனனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போறார். ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லிங்கான போர்ஷன் எதுனா இதுதான். ரொம்ப நல்லா இருக்கும். பொருளுரை சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பிரபுபாதாவிற்கு ஜெய். அர்ஜுனன் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய இருவருமே கோபமான மனோநிலையில் இருப்பதாக இங்கு விவரிக்கப்படுகின்றனர். அர்ஜுனனின் கண்கள் சிவந்த தாமரை குண்டைகளைப் போல் காட்சியளித்தன. ஆனால் பகவானின் கண்களோ தாமரை மலர்களைப் போல் இருந்தன. அர்ஜுனனின் கோபமான மனோநிலையும் பகவானின் கோபமான மனோநிலையும் சமநிலையில் இருப்பவை அல்ல என்பதையே இது குறிக்கின்றது. பகவான் உன்னதமானவர் என்பதால் அவர் எல்லா நிலைகளிலும் பூரணமாகவே இருக்கிறார். அவருடைய கோபம் ஜட இயற்கை குணங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவின் கோபத்தை போன்றதல்ல. அவர் பரிபூரணமானவர் என்பதால் அவரது கோபமும் மகிழ்ச்சியும் சமமானவையே. அவரது கோபம் ஜட இயற்கையின் முக்குணங்களில் வெளிப்படுத்தப்படுவது இல்லை. அவரது பக்தர்களிடம் இறக்கப்படுவதாக காட்டிக்கொள்ளும் பொழுது மட்டுமே அதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே எச்சூழ்நிலையிலும் மாறாதவரான அவர் கோபப்பட்டாலும் அவரது கோபத்தை தூண்டிய பொருள் பெருமைக்கு உரியதாகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ போன ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க தாமிர அக்ஷ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அர்ஜுனுடைய கோபம் அந்த தாமிரம் எப்படி செவந்து இருக்குமோ அவருடைய அந்த கண்கள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவான் அம்புஜ ஈக்ஷண, அவருடைய கண்கள் தாமரை மலர் போன்ற கண்கள். ஸோ அவர் கோபமா இருந்தாலும் அவருடைய கண்கள் கமல கண்கள், தாமரை மலர் போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பகவானுடைய கோபம் அப்படிங்கிறது பௌதிகமானது கிடையாது. கோபம் அப்படிங்கிறது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ பகவான் ரஜோகுணத்துக்கு உட்பட்டவரா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா பகவான் கிட்ட இருமை அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம கிட்ட தான் அந்த இருமை உணர்வு இருக்கு. நாம கோபப்பட்டோம் அப்படின்னா அதனால யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. ஆனா பகவான் கோபப்பட்டார் அப்படின்னா கூட அவர் யார் மேல கோபப்படுறாரோ அவங்களுக்கு அது மிகப்பெரிய நன்மை. விதுரர் திரும்ப உத்தவரும் விதுரரும் 3வது காண்டத்துல சந்திக்க போறாங்க. அப்போ பகவானை பத்தி கேட்கும்போது விதுரர் கேள்விகள் கேட்கிறார் பகவானை பத்தி. உடனே உத்தவர் பகவானுடைய லீலைகள் அவர் பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சிடுறார். பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே போறார். அப்பதான் சொல்றார், இந்த குருட்சேத்திர யுத்தத்துல நடந்தத அந்த காட்சிகளை அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ சொல்ற, இந்த குருட்சேத்திர யுத்தத்துல எத்தனை வீரர்கள் மரணம் அடைஞ்சாங்க, 18 அக்ஷோணி சேனைகள் அழிஞ்சாங்க. ஆனா எல்லாரும் பகவானுடைய கருணையினால வைகுண்டம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றார். சோ பகவான் அழிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அங்க இடமே கிடையாது. அவங்களுடைய அந்த அசுர எண்ணங்களை அழிச்சு பகவான் அவங்களுக்கும் என்ன கொடுக்கிறார், நல்ல கதியை கொடுக்கிறார். அதுதான் பகவானுடைய கோபம். ஆனா நம்மளுடைய கோபம், நம்ம எதையாவது அழிச்சோம் அப்படின்னா அது யாருக்கும் நல்லது கிடையாது. சமனம் பார்த்தார் ஹசி திராதும் பிரம்ம பந்தும் இவம் ஜஹி யோசவ் அநாகச சோப்தான் அவதீம் நிஷிபாலகான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஓ அர்ஜுனா, ஒரு பிராமணன் உறவினனான பிரம்மபந்து இவன் குற்றமற்ற சிறுவர்கள் உறங்கும் பொழுது அவர்களை கொன்றவன் என்பதால் இவனுக்கு கருணை காட்டி இவனை நீ விடுவித்து விடக் கூடாது. அர்ஜுனன் என்ன சபதம் பண்ணியிருந்தாரு? என்ன சபதம் பண்ணார் அர்ஜுனன்? அவரோட தலையை கொண்டு வந்து அது மேல நின்னு அந்த மத்த குழந்தைங்க இறந்ததுக்கு இது பண்ண. சோ அவங்களை தகனம் பண்ணதுக்கு அப்புறம் நீ இந்த தலைமையில ஏறி நின்று குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? சோ இப்ப அசுத்தாமனை கட்டி கூட்டிட்டு வந்தாச்சு. அப்போ கிருஷ்ணர் சொல்றார், நீ உன்னுடைய ஆச்சாரியருடைய மகன், உன்னுடைய டீச்சரோட பையன் சொல்லி என்ன பண்ணிடாத, இவனை இரக்கம் காட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு அந்த சபதத்தை ஞாபகப்படுத்துறார். நீ அதை சொல்லியிருக்க இல்லையா, அதனால அதை நீ செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறார். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரம்மபந்து என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். ஒரு பிராமணரின் குடும்பத்தில் பிறந்தும் பிராமணன் என்று அழைக்க தகுதி பெறாதவன் பிராமணரின் உறவினன் அல்லது பிரம்மபந்து என்று அழைக்கப்படுகிறான். பிராமணன் என்றல்ல, உயர் நீதிமன்றத்தில் உள்ள
நீதிபதியின் மகன் உண்மையில் நீதிபதி அல்ல. ஆனால் அவரது மகனை மதிப்பிற்குரிய நீதிபதியின் உறவினன் என்று அழைப்பதில் தீங்கில்லை. எனவே பிறப்பினால் மட்டுமே ஒருவர் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி ஆகிவிடுவதில்லை. அவ்வாறுதான் பிறப்புரிமையால் மட்டுமே ஒருவர் பிராமணர் ஆகிவிடுவர் இல்லை. மாறாக ஒரு பிராமணருக்குள்ள தகுதிகளை அவர் பெற்றிருக்க வேண்டும். தகுதியுள்ள மனிதருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியின் பதவி கிடைக்கிறது. அவ்வாறுதான் தகுதியுள்ள மனிதருக்கு மட்டுமே பிராமணரின் பதவி கிடைக்கிறது. பிராமணர் அல்லாத ஒரு குடும்பத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவரிடம் நல்ல தகுதிகள் காணப்படுமானால் தகுதி பெற்ற அவரை ஒரு பிராமணராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை போலவே பிராமண குடும்பத்தில் பிறந்துள்ள ஒருவர் பிராமணருக்குள்ள தகுதிகள் இல்லை என்றால் அவரை பிராமணர் அல்லாதவராகவே பாவிக்க வேண்டும். இத்தகையவர் ஒரு பிராமணரின் உறவினர் எனப்படுகிறார். எல்லா மத கொள்கைகளுக்கும் வேதங்களுக்கும் பரம அதிகாரியான ஸ்ரீ கிருஷ்ணரே இவ்வேறுபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கான காரணத்தை அவர் பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்குகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவத்கீதையிலையும் பகவான் சொல்லியிருக்கார், சாதுர்வன்யம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷக அப்படின்னு சொல்றார். சாதுர்வன்யம் மயா சிருஷ்டம் அப்படின்னாக்க இந்த 4 வர்ணங்கள், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்ரர், இந்த 4 வர்ணங்கள் என்னால ஏற்படுத்தப்பட்டது. மயா சிருஷ்டம், என்னால ஏற்படுத்தப்பட்டது. மயா அப்படின்னா என்னால அப்படின்னு அர்த்தம். இது குண கர்ம விபாகஷக, குணம் மற்றும் அவர்களுடைய செயல்கள்னாலதான் இது வந்ததே தவிர பிறப்பினால கிடையாது. பிரபா இங்க அருமையான ஒரு உதாரணம் சொல்லி நமக்கு ரொம்ப சுலபமா புரிய வைக்கிறார் இல்லையா? ஒரு ஹைகோர்ட்ல ஜட்ஜ் இருக்காரு, அவருடைய பையனை ஜட்ஜோட பையன் சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனா அந்த பையன் யாரு கிடையாது? ஜட்ஜு கிடையாது. அவன் படிச்சு அவனும் ஜட்ஜ் ஆகணும்னா ஆகலாம். அது ஆகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அவன் ஆகலாம். அந்த மாதிரி பிராமண குடும்பத்துல பிறந்திருந்ததுனாலேயே அவங்க என்ன கிடையாது? பிராமணர்கள் கிடையாது. ஆனா இது பின்னால என்ன ஆயிடுச்சு? பிறப்புனால வந்ததுனால பல சிக்கல்கள் இன்னைக்கு பிராமணன் அப்படின்னு சொல்றதுக்கே எப்படி இருக்கு அப்படின்னாக்க வெக்கப்படுற மாதிரி இருக்கு. அவங்களுடைய செயல்கள், எல்லாரையும் சொல்லல, சில பேருடைய செயல்கள் அந்த மாதிரி 90% அப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அந்த குவாலிஃபிகேஷன் அவங்க இழந்துட்டாங்க. இதை நம்ம கடைசியில பார்க்கலாம். இந்த முதல் ஸ்கந்தத்திலேயே கடைசியில ஸ்ருங்கி நடந்துக்கிற விதத்தை பார்த்தே நம்ம அப்ப அந்த பொருளில் பிரபா சொல்றார், கலியுகம் அப்படிங்கிறது அங்க துவங்குது. பிராமணர்களுடைய அந்த சரிவு தான் கலியுகத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. அவங்க வர்ணாசிரம தர்மம் ரொம்ப கடுமையா பின்பற்றின அந்த காலம் இருந்திருக்கு. சோ பகவானே சொல்றார், பிரம்ம பந்தும் இமம் ஜஹி அப்படின்னு சொல்றார். பிரம்ம பந்து அப்படின்னா இவன் பிராமணனுடைய உறவினன் அப்படின்னு சொல்றார். மத்தம் பிரமத்தம் உன்மத்தம் சூப்தம் பாலம் ஸ்திரியம் ஜடம் பிரபன்னம் விரதம் பீதம் நரிபும் ஹந்தி தர்மவித். என்ன பண்ணாம மத கொள்கைகளை அறிந்துள்ள ஒருவன் அஜாக்கிரதையாக உள்ளவனையோ, குடிமயக்கத்திலோ, பைத்தியமாகவோ, உறக்கத்திலோ, அச்சத்துடனோ அல்லது இரத்தத்தை இழந்த நிலையிலோ உள்ளவர்களையும், ஒரு பெண்ணையோ, சிறுவனையோ, முட்டாளாக உள்ள பிராணியையோ அல்லது சரணடைந்த ஒரு ஆத்மாவையோ கொல்ல மாட்டான். சோ இதுல ஒரு பிராணியை கூட கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க? இன்னைக்கு பசுவையே கொண்டு சாப்பிடக்கூடிய அந்த ஒரு அமங்கலமான ஒரு சூழ்நிலை கலியுகத்துல இருக்கு. லக்ஷ்மி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தர்மம் அறிந்த போர் வீரன் எதிர்த்து போரிடாத ஓர் எதிரியை ஒருபோதும் கொல்ல மாட்டான். முன்பு யுத்தங்கள் மத கொள்கைகளின் அடிப்படையில் நிகழ்ந்தன, புலனின்பத்திற்காக அல்ல. மேலே குறிப்பிட்டது போல் எதிரி குடிபோதையிலோ உறக்கத்திலோ இருப்பானாயின் அவனை ஒருபோதும் கொல்லக்கூடாது. இவை தர்ம யுத்தத்திற்குரிய சில கோட்பாடுகளாகும். முற்காலத்தில் சுயநலவாதிகளான அரசியல் தலைவர்களின் மனம் போன போக்கில் யுத்தங்கள் நடத்தப்படவில்லை. குற்றமற்ற மத கொள்கைகளுக்கு ஏற்பவே அவை நடத்தப்பட்டன. மத கொள்கைகளுக்கு ஏற்ப நிறைவேற்றப்படும் ஹிம்சை பேரளவாக மட்டுமே உள்ள அஹிம்சையை விட உயர்ந்ததாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அதனால அஹிம்சை அப்படிங்கிறதுலாம் எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிற முறைகள் இருக்கு. சும்மா நம்மள தாக்குறவங்களை நம்ம தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சோ ஒரு சத்திரியனுக்கு அழகு அஹிம்சையும் கிடையாது. போர் செய்யறதுதான் சத்திரியனுக்கு அழகு. அதனால்தான் சொல்ற, பெயரளவான அஹிம்சையை விட ஹிம்சை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்ற. தவறு செய்யறவன் தண்டிக்கப்படும் போது
அவனுக்கு நரகத்துல போய் அவன் கஷ்டப்பட வேண்டிய அந்த சூழ்நிலை குறையுது. ஸ்வப்ராணான்யக பர பிராணை பிரபுஷ்ணாதி அக்ருண கலக தத்வதஸ்தஸ்ய ஹி ஸ்ரேயோ யத் தோஷாத் யாதி அதஹ புமான். தனது வாழ்வை நடத்துவதற்காக மற்றவர்களை கெடுக்கும் இரக்கமற்றவனும் பாதகனுமான ஒருவனை அவனது சொந்த நன்மைக்காக கொன்று விடுவது நல்லது. இல்லையெனில் அவனுடைய தீய செயல்களினால் அவன் இன்னமும் தாழ்ந்து விடுவான். ஸோ இதுதான் கொடுக்குற தண்டனைக்கான காரணம். அந்த மாதிரி தவறு செய்கிறவர்களை தண்டிக்காம போனோம் அப்படின்னாக்க அவங்க நிறைய தவறுகள் செய்வாங்க. அதே சமயத்தில் அவங்க நரகத்துக்கு போய் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு இங்கே மரண தண்டனை கொடுத்து கொண்டுட்டோம் அப்படின்னாக்க அப்போ நரகத்துல போய் அவங்களுடைய துன்பம் அப்படிங்கிறது குறையும். இதெல்லாம் தான் சாஸ்திரங்கள்ல உள்ள சட்டங்கள். ஆனா இன்னைக்கு தவறு செய்யறவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்லாம் ஒரு என்னென்னமோ நடக்குது இல்லையா? அதனாலதான் என்ன பண்றாங்க, இஷ்டத்துக்கு அவங்க பல தவறுகளை செய்துட்டு சட்டத்துல இருக்கிற அந்த இதை வச்சு தப்பிச்சுக்கிறாங்க. பொதுவா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல தப்பிக்கிறவங்களுடைய நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். அந்த குற்றங்கள் அதிகமாயிட்டே தான் போகுது. தர்ம பூமியான இந்தியாவுல இந்த மாதிரி அதர்மங்கள் இவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு காரணம் ஒண்ணு, யாருக்கும் இன்னைக்கு சாஸ்திரத்துல நம்பிக்கை கிடையாது. யாருக்கும் ஆன்மீகத்தை பத்தின எந்த அறிவும் கிடையாது. கோவிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க ஒரு பக்கம். ஆனா உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கறத யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. மறுபிறவியில யாருக்கும் நம்பிக்கையும் போச்சு. நமக்கு இந்த தவறு செய்தா நமக்கு இந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்கத்துடைய சட்டத்திலேருந்து தப்பிக்கலாம், ஆனா பகவானுடைய சட்டத்திலேருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. பரமாத்மாவா உள்ள இருந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம செய்யற எல்லா செயல்களையும் பார்த்துட்டு இருக்கார். அதுக்கு உண்டான கண்டிப்பான தண்டனை கண்டிப்பா கிடைச்சேதான் தீரும். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இரக்கமில்லாமல் பிறர் வாழ்வை கெடுத்து வெட்கமில்லாமல் வாழ்க்கையை நடத்துபவனின் உயிரை பறித்து விடுவதே அவனுக்குரிய சரியான தண்டனையாகும். இரக்கமற்ற ஒருவனுக்கு மரண தண்டனை அளித்து நரகத்திற்கு செல்வதிலிருந்து அவனை காப்பாற்றுவது அரசியல் நீதியாகும். கொலைக்காரனுக்கு மரண தண்டனை அளிப்பதன் மூலம் அந்த துஷ்டனுக்கு அரசாங்கம் நன்மையையே செய்கிறது. ஏனெனில் அவன் செய்த கொலைக்காக அவனது அடுத்த பிறவியில் அவன் துன்பப்பட வேண்டியிருக்காது. கொலைகாரனுக்கு அளிக்கப்படும் அத்தகைய மரண தண்டனை உண்மையில் மிக குறைந்த தண்டனையாகும். உயிருக்கு உயிர் என்னும் கொள்கைப்படி அரசரால் தண்டிக்கப்படுபவர்கள் அவர்களுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் தூய்மை அடைகின்றனர் என்றும், ஸ்வர்க்கலோகங்களுக்கு உயர்த்தப்படும் தகுதியை பெறும் அளவிற்கு தூய்மை அடைகின்றனர் என்றும் ஸ்மிருதி சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. சமூக மற்றும் மத கொள்கைகளின் மிக சிறந்த ஆசிரியரான மனுவின் கூற்றிற்கிணங்க ஒரு மிருகத்தை கொல்பவன் கூட ஒரு கொலைகாரனாகவே கருதப்படுகிறான். ஏனெனில் மிருக உணவு நாகரிகமடைந்த மனிதனுக்கு உரியதல்ல. பரமபதத்தை சென்றடைவதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதே அவனுடைய முக்கிய கடமையாகும். ஒரு மிருகத்தை கொல்லும் செயலில் பாவிகளின் சதி திட்டம் சம்பந்தப்பட்டுள்ளது. சதிகார கூட்டம் ஒன்று இணைந்து ஒரு மனிதனை கொலை செய்கின்றனர். அதே போலவே இணைந்து சதி திட்டம் போடும் இப்பாவிகளும் கூட கொலைகாரர்களுக்கு உரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டியவர்களே என்று மனு கூறுகிறார். கொலையை அனுமதிப்பவன் மிருகத்தை கொல்பவன், கொன்ற மிருகத்தை விற்பவன், அதை சமைப்பவன், சமைத்த உணவை விநியோகிப்பவன், இறுதியாக அந்த மாமிச உணவை உண்பவன் ஆகிய அனைவருமே கொலைக்காரர்கள்தான். இவர்கள் அனைவரும் இயற்கை சட்டங்களினால் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாவார்கள். பௌதீக விஞ்ஞானம் மிகவும் வளர்ச்சி அடைந்திருந்த போதிலும் ஒருவராலும் ஒரு ஜீவனை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே விருப்பம் போல் ஒரு ஜீவராசியை கொல்லவும் யாருக்கும் உரிமை இல்லை. மிருகங்களை உண்பவர்களுக்கு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட மிருக பலியை மட்டுமே சாஸ்திரங்கள் அனுமதிக்கின்றன. கசாப்பு கூடங்கள் திறக்கப்படுவதை தடுப்பதற்காகவே இத்தகைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மிருகவதையை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல. சாஸ்திரங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ள மிருக பலிக்கான முறை பலி கொடுக்கப்படும் மிருகம் மற்றும் மிருகத்தை உண்டவர்கள் ஆகிய இருவருக்குமே நன்மை பயப்பதாகும். ஏனெனில் பலிபீடத்தில் பலி கொடுக்கப்படும் மிருகம் உடனடியாக மனித வாழ்வை பெறுகிறது. இதனால் மாமிசம் உண்பவன் உடனடியாக மனித வாழ்வை
இதனால் மாமிசம் உண்பவன் இதனால் இன்னும் மாமிசம் உண்பவன் இன்னும் பெரிய பாவங்களை செய்வதிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். அதாவது திட்டமிட்டு செயற்படுத்தப்படும் கசாப்பு கடையின் மாமிசத்தை உண்பதிலிருந்து அவன் காப்பாற்றப்படுகிறான். இத்தகைய கசாப்பு கடைகள் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பொதுமக்களுக்கும் எல்லா வகையான பெருந்துன்பங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய கொடூரமான இடங்களாகும். பௌதீக உலகம் எப்பொழுதும் கவலைகள் நிறைந்த ஓர் இடமாக விளங்குகிறது. மேலும் மிருகவதையை ஊக்குவிப்பதால் முழு சூழ்நிலையும் போர், கொடிய வியாதி, பஞ்சம் முதலான பல்வேறு விரும்பத்தகாத பெரும் துன்பங்களினால் இன்னும் அதிகமாக கெடுக்கப்பட்டு விடுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அற்புதமான பொருளுரை. இந்த பொருளுரைய எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணும், நம்ம பிரச்சாரம் பண்ணணும். அப்பதான் கொஞ்சமாவது மக்கள் வந்து திருந்துவாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏதோ மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நித்தியப்படி உணவே என்ன ஆயிடுச்சு, மாமிச உணவாயிடுச்சு. இன்னும் ரொம்ப மோசமா பார்த்தோம் அப்படின்னா திருமண வீடுகளில் கூட இப்போ திருமண விருந்து அப்படிங்கிறது மாமிச விருந்தா பண்றாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல. எது எது அந்த நாள்ல வந்து பாவம் அப்படின்னு கொஞ்சமாவது மனசுல இருந்ததோ அந்த எண்ணங்கள் எல்லாம் இப்போ பறந்து போச்சு. மாமிசம் சாப்பிட்றது, போதை, இதெல்லாம் வந்து சகஜமாயிடுச்சு. வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமா இப்போ வந்து மாத்திக்கிட்டாங்க. எவ்வளோ ஆபத்தானது. சில பேர் சொல்லலாம், நாம என்ன கொல்றோமா, நாங்க கொல்றது இல்லையே, கடைக்காரன் தானே கொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க பார்த்தோம் மனு சம்ஹிதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, கொலையை அனுமதிப்பவன் அரசாங்கத்திலேருந்து ஆரம்பிக்குது. எந்த அரசாங்கம் கசாப்பு கடைகளை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அவங்களேந்து ஆரம்பிச்சு மிருகத்தை கொல்பவன், கொன்ற மிருகத்தை விற்பவன், அதை சமைப்பவன், சமைத்த உணவை விநியோகிப்பவன், பரிமாறுறவனுக்கு கூட அந்த பாவம் இருக்கு. இறுதியாக அந்த மாமிச உணவை உண்பவன் ஆகிய அனைவரும் கொல்பவர்களே. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து பாவங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கணும். இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டு எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன நினைக்கிறோம், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என் குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனால் நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் எல்லா பாவமும் செய்வேன், எல்லாரையும் கஷ்டப்படுத்துவேன், இந்த மாதிரி வாயில்லாத மிருகங்களை நான் சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய துரதிருஷ்டமான நிலைமை. கோவிலுக்கும் போயிட்டு சனிக்கிழமை மட்டும் சில பேர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து பெருமாளுக்காக ஒரு நாள் சனிக்கிழமை செய்ய மாட்டாங்க. சாரி, ஒரு யூடியூப்ல வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல வந்து ஒரு பெரிய இன்ஜினியர், புரட்டாசி மாதம் செய்ய மாட்டாங்க, கரெக்ட், புரட்டாசி மாதம் செய்ய மாட்டாங்க. அந்த வீடியோல வந்து அவர் இன்ஜினியரா, பெரிய வீடு, ரொம்ப பிரம்மாண்டமான வீடு, அவர் வீட்டெல்லாம் காட்டுறாரு. இப்போ தானே பண்றாங்க, நான் அது வாங்கியிருக்கேன், இது வாங்கியிருக்கேன், வீட்டை பாரு, நாட்டை பாருன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி அந்த வீட்டை காட்டிக்கிட்டே வரும்போது அவர் சொல்றாரு, எங்க வீட்டில் வந்து 2 கிச்சன் இருக்கு. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து ரொம்ப பக்தியானவங்க, ரொம்ப பக்தியா, எங்க பூஜை ரூமை பாருங்க, இவ்வளோ சாமி படம் வச்சிருக்கா பாருங்க, ரொம்ப பக்தி அவளுக்கு. அதனால நாங்க வந்து வெஜிடேரியனுக்கு ஒரு கிச்சன், நான் வெஜிடேரியனுக்கு ஒரு கிச்சன் வச்சிருக்கோம். ஏன்னா வெஜிடேரியன் சமைக்கிற இடத்துல நான் வெஜிடேரியன் சமைக்க மாட்டா அவ, அவ்வளவு பக்தி. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அடப்பாவி, இது எங்கடா பக்தி ஆச்சு? பாவம் பண்ற வீட்டுல சாமி படம் வச்சுக்கிட்டு 2 கிச்சன். என்னன்னா நிறைய பேர் வீட்டை என்ன பண்ணுவாங்கன்னா பாத்திரம் தனியா வச்சிருப்பாங்க. இது நான்வெஜ் பாத்திரம், இது வந்து வெஜ் பாத்திரம்னு வச்சுப்பாங்க. ஸோ இவர் வந்து கிச்சனே 2 பண்ணிட்டு சொல்றாரு, எனக்கு என் மனைவிக்கு அவ்வளோ பக்தி. ஏன்னா மக்களுக்கு பக்தினா என்னன்னே தெரியல, ஆன்மீகம்னா என்னன்னே தெரியல. ஸோ என்ன நினைக்கிறாரு, வீட்டில் சாமி படம் வச்சு பூஜை பண்ணிட்டு பூ வச்சுட்டு நம்ம வந்து விரதம் இருந்துட்டா பக்தியா அப்படின்னா அது பக்தியெல்லாம் கிடையாது, அறியாமை. அறியாமையினால ஒரு மிருகத்தை கொண்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வு கூட இல்லாம மக்கள் சகட்டு வேணிக்கு என்ன பண்றாங்க, மிருகவதையை பண்றாங்க. ஸோ எந்த மாதிரி மிருகவதை சாஸ்திரங்கள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, இந்த மாதிரி சில தேவதைகளுக்கு அவங்களுக்கெல்லாம் பலி கொடுத்து, அதெல்லாம் இன்னைக்கு பண்ணவும் கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பலியெல்லாம் கொடுத்தா அந்த மிருகத்துக்கு உடனே மனித உயிர் கிடைக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்கவா முடியும்? அந்த மாதிரி மந்திர சக்தியெல்லாம் இப்போ நம்ம கிட்ட கிடையாது. அந்த நாள்ல இருந்தது, அவங்க பண்ணாங்க. ஸோ கலியுகத்துல அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கு, மிருக பலியும் தடை செய்யப்பட்டிருக்கு. என்னடானாக்க காது குத்தணும்னா கெடா வெட்டாம காது குத்த மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து தவறான பழக்கங்கள்ல மாட்டிட்டு இருக்கோம்.
சாஸ்திரங்கள்ல இருக்கு, இந்த மாதிரி பலி கொடுக்கறது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனா கலியுகத்துல கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. நாம என்ன திரேதா துவாபார யுகத்துல இருக்கிற மாதிரி அவ்வளவு தூய்மையான வாழ்க்கையா நடத்துறோம்? அதுவும் அந்த பலி கொடுக்கிற முறைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, மாம்ச அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னைக்கு நான் உன்னை வெட்டுறேன், அடுத்த பிறவியில நீ என்ன வெட்டலாம் அப்படின்னு அந்த மிருகத்தோட காதுல சொல்லிட்டு அதை வந்து அவர் பலி கொடுக்குறார். அப்போ அடுத்த பிறவியில கண்டிப்பா அவர் மிருகமா பிறந்து அந்த மிருகம் அவரை வெட்டணும். சோ அதுதான் வந்து மாம்ச அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் கண்டுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விட்டு நவுத்திட்டு இருக்கோம். சோ ஸ்ரீல பிரபுபாதுடைய கருணையினால இந்த மாதிரி மிகப்பெரிய கொடிய பாவங்கள்லேருந்தும் என்ன மாதிரியான ஒரு நிலையில இருந்தாலும் அவங்களும் விடுபட முடியுது. அதனால இவர் வந்து பிரபுபாதர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லா பாவங்களையும் போக்க வந்தவர். பாவங்களை போக்குறது மட்டும் இல்லாம பகவானுடைய பிரேமையை நமக்கு கொடுக்க வந்தவர். சோ பிரபுபாதருடைய பொருளுரைகளை நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதை உள்வாங்கிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம வந்து கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது மாதாஜி, பதம் 27ல பாரத வருஷத்தில் வளர்க்கப்பட்டது சொன்னீங்கல்ல, பாரத வருஷம்னா என்ன அர்த்தம் மாதாஜி? இத்தகைய விஞ்ஞானம் கடந்த காலத்தில் பாரத வருஷத்தில் வளர்க்கப்பட்டது. பாரத வருஷம் பாரத வருஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, இந்த உலகத்துக்கு பாரத வருஷம் அப்படின்னு பேரு. இந்த உலகத்துக்கு ஒரு பேர் என்ன? பாரத வருஷம். நம்ம இருக்கிறது பரத கண்டம். நீங்க வந்து அந்த சங்கல்ப மந்திரம் கேட்டிருக்கீங்களா? சங்கல்ப மந்திரம் கேட்டிருக்கீங்களா? பாரத வருஷே பரத கண்டே ஜம்புத்வீபே மேருபு தட்சிணே பார்த்தே அதான் சொல்லிக்கிட்டே வருவாங்க. சோ பாரத வருஷம் அப்படின்னா பல வருஷங்கள் இருக்குது. வந்து ஜம்புத்வீபத்துல இன்னைக்கு தான் நம்ம வந்து படிச்சோம், 5வது காண்டத்துல படிச்சோம், ஜம்புத்வீபத்தை பத்தி படிச்சோம். அதுல பல வருஷங்கள் இருக்கு. வருஷம் அப்படின்னாக்க ஒரு கண்டங்கள். அதுல ஒரு இதுதான் வந்து பாரத கண்டம் அப்படிங்கிறது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, சொல்லுங்க. சமைக்க கூடாதுன்னு சொன்னீங்களேங்க மாதாஜி, நான்வெஜ். ஆனா அந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன் மாதாஜி. அது நான் என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது மாதாஜி. சமைங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பேரும் கணவன் மனைவி சேர்ந்து இதை கேட்டாங்க அப்படின்னாக்க விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சில ஆண்களுக்கு வந்து என்ன பிடிக்காது, பெண்கள் சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அதுவும் மனைவி எல்லாம் சொல்லும் போது அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி மாதாஜி சமைக்கலனா நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே பயமா இருக்கும். சமைக்கலன்னு சொன்னா சண்டையே போடுவாங்க மாதாஜி. எல்லாருமே குடும்பமே சேர்ந்து சண்டை போட்டிருக்கிறாங்க. புரியுது. ஆனா நீங்க நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பகவான்கிட்ட நல்ல பிரார்த்தனை, தீவிரமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கிருஷ்ணா, எனக்கு இந்த சூழ்நிலையில இருந்து நான் விடுபடணும், நான் இதை விரும்பல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்போ கண்டிப்பா அந்த சூழ்நிலை வந்து மாறும். அவருக்கும் பிரசாதம் தான் கொடுக்குறீங்க, சாப்பிட கொஞ்சம் மத்த நாள்லாம் பிரசாதம் தான் மாதாஜி கொடுப்போம். அவங்க வாங்கிட்டு வரும்போது மட்டும், அதுமே பாப்பாவே வேணாம்னு சொன்னாலும் கம்பல் பண்ணி சாப்பிடுன்னு சொல்றாங்க மாதாஜி. பெரிய பாப்பா வேணாம், நான் அம்மா சாப்பிடுறதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லும் போது கூட அவங்க கம்பல் பண்ணி சாப்பிட்டுதான் ஆகணும்னு அவளை போய் மிரட்டுறாங்க மாதாஜி. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு மாதாஜி. கஷ்டமா தான் இருக்கும் மாதாஜி, தெரியுது உங்க சூழ்நிலை, புரியுது. ஆனா குழந்தைங்களுக்கு சொல்லி வைங்க, அது வாமிட் வருது, பிடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது நான் அப்படி சொல்லிட்டேன் மாதாஜி. ஸ்டொமக் வயிறு வலிக்குது அந்த மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொன்ன, அவ சொல்றதான். ஆனாலும் அவங்க கம்பல் பண்ணி, அதுவும் அவங்க தாத்தா வந்தாங்கன்னா அவ்வளவுதான், சாப்பிடலனாலே அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, அந்த மாதிரி பண்றாங்க மாதாஜி. அதான் ஒரு ஆளா இருந்து போராட முடியாது, ரொம்ப கஷ்டம்தான் மாதாஜி. ஆனா வந்து நல்ல பிரார்த்தனை தான் கை கொடுக்கும் மாதாஜி. நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆமா, தீபாவளிக்கெல்லாம் சுத்தமா நான் 3 நாள் சாப்பிடவே இல்லைங்க மாதாஜி. எல்லாம் 3 நாள் 4 நாளும் அதேதான் செய்யறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தீபாவளிக்கெல்லாம். அதான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மாதாஜி. கண்டிப்பா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபு, உங்களோட திருப்பதி ஹரே கிருஷ்ணா. யாத்திரை எப்படி இருந்தது பிரபு? நல்லா இருந்தது மாதாஜி, ரொம்ப ஆ, சூப்பரா இருந்தது. நல்லா ஆ. பகவான ஒரு 4 மணி நேரத்துல பார்த்தேன். ஹரி போல். அப்புறம் ஆ. எஸ்பெஷலி இதுக்கு இஸ்கான் போயிருந்தேன். ஆ, பிரபுபாத ராதா நல்லா கோவிந்தர், சொன்னீங்க. ராதா கோவிந்தரை நல்லா பார்த்துட்டு இருந்தது. அந்த வந்தேன். 8 கோபியர்களும் கிருஷ்ணா ராதா நடுவுல அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க, எனக்கு மறந்து போச்சு. அது கிளீனா போட்டிருந்தாங்க. 8 லலிதா பாட்டு. விஷாகா இந்துலேகா செம்பகலதா ஸ்ரீ சித்ரா. ஆஹ் அப்படி நல்லா குழந்தைங்களுக்கு ரைம்ஸ் மாதிரி சொல்லி கொடுக்கறது நாங்க. அதான், அதான். அதெல்லாம் பார்த்தாங்க. கொஞ்சம் கீர்த்தனெல்லாம் அட்டன் பண்ணேன். நல்லா இது ஆ. பண்ணாங்க. பிரசாதம் சாப்பிட்டேன். ஓ. நீங்க எஸ்பெஷலி அந்த இது ரவா உப்புமா பண்ணியிருந்தாங்க. ஆ. நல்லா வித்தவுட் ஆனியன் நல்லா இதுவா கொஞ்சம் லெமன் இது பண்ணி ம். கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. எல்லாம் பர்த்டேக்கு இது கொடுத்துருந்தாங்க, டோனாட்ஸ். அது ம். நல்லா எல்லாம் இது பண்ணோம். அப்புறம் அந்த அலமேலு மங்கா கோவில் போயிட்டு ம். அதுக்கு பக்கத்திலே கிருஷ்ணன் வந்து தியானம் பண்றது இவரு பிரபுஜி சொல்லியிருந்தார், பெங்களூர் பிரபுஜி. நீங்க ம். கண்டிப்பா பார்க்கணும். தவிர நான் அதை பார்த்தே ஆகணும்னு பார்த்துட்டு ம். நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தியானம் பண்ண சிலை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுல ம். பலராமரும் இருக்காரு. ம். கிருஷ்ணர் பலராமர், அது ம். சூப்பரா இருந்தேன். அப்புறம் வந்து என்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடுன்னு பாண்டாள் ஆடினா ம். ஆண்டாள் அவங்களோட இது எல்லா கோவிலும் இருக்கு மாதாஜி. அந்த ம். எல்லா பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள், பார்த்தசாரதி பெருமாள், ஏன் திருப்பதி எல்லாத்துலயும் ஆண்டாளோட இதை வச்சு பூஜை பண்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டாளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அங்க ஆமா, நல்லா. அதாவது இப்ப திருப்பதிலாம் யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது? ராமானுஜரோட இதுதானே. அதான் இப்ப பிரிஞ்சிருச்சே, தமிழ்நாட்டுல ஆந்திரான்னு பிரிஞ்சிருச்சே தவிர ராமானுஜர் தானே அங்க, அனந்தாழ்வார் தானே அங்க போய் எல்லா அதான் எனக்கு வழிபாட்டு முறைகள்லாம் பண்ணது அப்படியே அந்த அனந்தாழ்வார் தானே. மார்கழி மாசம் இதுவே வந்துருச்சு அப்படியே. ம். நல்லா சௌரியமா இது பண்ணேன். எல்லாம் ம். ரொம்ப இதுவா கிடைச்சது எனக்கு. சில இதெல்லாம் வந்து திரை போடாம இருந்து ஏன் இஸ்கான் போறேன் ம். ஆச்சு, அந்த டைமிங்ஸ் வந்துருது. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் திரை போட போறாங்க. அதுக்கு முன்னாடி நான் போய் இது பண்ணினேன், பிரார்த்தனை பண்ணேன். தர்ஷனம் அப்ப அது வரலையும் அதுக்கப்புறம் தான் திரை போட்டாங்க. ஒவ்வொரு கோவிலையும் அதே மாதிரி எனக்கு தரிசனம் கிடைச்சிட்டு. அப்புறம் திருப்பதியில வந்து வராகரை பார்த்துட்டு தான் எல்லாரும் பெருமாளை பார்ப்பாங்க. ஆமா. சரி, வீட்டுல எல்லாத்தையும் சொன்னேன், ம். வராகரை பார்த்துட்டு போலாம் அப்படின்னா, இல்ல நம்ம பெருமாளை இது பண்ணிடலாம் போயிடலாம் அப்படின்ட்டு மார்னிங் ஒரு 8 மணிக்கு போயிட்டோம். ஆனா 8 மணிக்கு தரிசனம் இல்லை, ம். 12 மணிக்கு தான் நாங்க. நான் அப்பவே சொன்னேன், இல்லை வராக பக்கத்துல இருக்காரு, அவர் மூர்த்தியை பார்க்கணும்ட்டு. அப்புறம் அங்க போனோம். அங்க போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு 4 மணிக்கு ஒரு 12 மணிக்கு போனோன்னே 4 மணிக்கு வந்துட்டோம் பெருமாளை பார்த்துட்டு. ஓ. அது ஒரு இது நடந்தது. வராகர் தான் முக்கியம் அங்க. ஆமா ஆமா. நல்லா சௌரியமா இருந்தது. சௌரியமா ஆனா வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் நீங்க லட்டு எப்ப குடுப்பீங்க? லட்டு எப்போ எப்படின்னு சொல்லுங்க. அது சும்மா சொன்னேன் பிரபு. உங்க கொடுக்கலாம். பிரார்த்தனையே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சௌரியமா பிரபு. இருந்தது. எல்லாருக்காக வேண்டியல எல்லாம் அதான் மெயினா எனக்கு வந்து இது இல்லாம எப்போதும் தரிசனம் பண்ணணும் ம். பகவானே, எனக்கு அதுதான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டி பிரார்த்தனை பண்ணி. தேங்க்யூ பிரபு. ஹரே ரொம்ப கிருஷ்ணா. நன்றி பிரபு, எல்லாருக்கும் வேண்டி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பிரபு, ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே ஹரே. ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப ஹரே நன்றி கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே நன்றி கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.